அண்ணே வணக்கம் நீ. அண்ணே அண்ணே வணக்கம் நீ. ஆட்ரா சாக்க ஆட்ரா சாக்க ஆட்ரா 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 கொக்கம்மாக்கா. ஏ கருவேட் கருவாயா, அட வணக்கம்டா. அட வணக்கம் அண்ணே. எனக்கு ரொம்ப நாள் ஒரு சந்தேகம் நீ. என்னது சந்தேகமா? கொக்கம்மாக்கா என்ற சந்தேகம்? அண்ணே தம்பியோட ஃப்ரெண்டே தம்பின்னு கூப்பிடுவோம். அட ஆமாண்டா நாயே, அப்படிதான் கூப்பிடணும். அண்ணனோட ஃப்ரெண்டே அண்ணேன்னு கூப்பிடுவோம். அட ஆமாண்டா கோமிடி தலையா, அப்படிதான் கூப்பிடணும். அக்காவோட ஃப்ரெண்டே அக்கான்னு கூப்பிடுவோம். அட ஆமாண்டா, அப்படிதான் கூப்பிடணும். பொண்டாட்டியோட ஃப்ரெண்டே பொண்டாட்டின்னு கூப்பிட முடியுமா அண்ணே? என்ன கேட்ட? பொண்டாட்டியோட ஃப்ரெண்டே பொண்டாட்டின்னு கூப்பிட முடியுமா அண்ணே? டேய் கொக்கம்மாக்கா, நீ பேசுறீங்கன்னா குடும்பத்துல குழப்பம் உண்டாகி போக. வேற ஏதாவது நல்ல கேள்வி கேளு. அண்ணே இந்த மஞ்சள் பொடிக்கல மஞ்சள் பொடி அது எதுலயும் தயாரிப்பாங்க? என்ன கேட்ட? மஞ்ச பொடி. இந்த மஞ்ச கிழங்கு இருக்குதே, மஞ்ச கிழங்கு, அத நல்லா வெயில காய வச்சு மிஷின்ல கொண்டு போய் கொடுத்து அரைச்சீங்கன்னா அதுதான் அந்த மஞ்ச பொடி. அப்படியா அண்ணே? இந்த மிளகா பொடிக்கல மிளகா பொடி அது எதுல தயாரிப்பாங்க? என்ன கேட்ட? மிளகா பொடி. இந்த வர மிளகா இருக்குதே, வர மிளகா, அத நல்லா வெயில காய வச்சு மிஷின்ல கொண்டு போய் கொடுத்து அரைச்சீங்கன்னா அதுதான் அந்த மிளகு பொடி. அப்படியா அண்ணே? அப்ப மூக்கு பொடி எதுல தயாரிப்பாங்க? என்ன கேட்ட? மூக்கு பொடி எதுல தயாரிப்பாங்க? டேய் நீ கேக்குறத பார்த்தா ஊர்ல இருக்கிற பெரிய பெரிய மூக்கையில வெட்டி வெயில காய் போட்டு மிஷின்ல கொண்டு போய் கொடுத்து அரைக்க வர முடியும். பக்கம் ஓடி போடி. அண்ணே அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணே. நடனக்கலை அப்படின்னா என்னங்கண்ணே? டேய் நடனக்கலை என்பது இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரியா தமிழ் சங்கத்துல ஆடினாங்க பாத்தியா ஸ்டூடெண்ட்ஸ், அதுதான் நடனக்கலை. அப்படியா அண்ணே? ஓவிய கலை அப்படின்னு என்னங்கண்ணே? ஓவிய கலை என்பது அழகழகா பெயிண்டால பிரஷ் வச்சு கலர் கலரா படம் வரைஞ்சீங்கன்னா அதுதான் ஓவிய கலை. அப்படியா அண்ணே? தவக்கலை அப்படின்னு என்னங்கண்ணே? என்ன கேட்ட? தவக்கலை அப்படின்னு என்னங்கண்ணே? டேய் ஒக்கமாக்கா, கொஞ்சம் விட்டுமுன்னா தருதலைன்னா என்ன, எச்சக்கலைன்னா என்னன்னு கேட்டு போடுவேன். பக்கம் ஓடி போயிடு. வெட்டி போடு வெட்டி. அண்ணே கடைசி ஒரு கேள்விங்கண்ணே. கடைசி என்றா? அண்ணே பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் நிக்கும்னே. ஆமாண்டா, பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் தான் நிக்கும். ஆட்டோ ஸ்டாண்ட்ல ஆட்டோ நிக்கும்னே. அட ஆமாண்டா. கொசுவத்தி ஸ்டாண்ட்ல கொசு நிக்குமாண்ணே? என்ன கேட்ட? கொசுவத்தி ஸ்டாண்ட்ல கொசு நிக்குமாண்ணே? டேய் ஒக்கமாக்கா, ரொம்ப பொல்லாதவான ஆளு. ஓடி போயிடு. வெட்டி போடு வெட்டி. நன்றி. கைகளை தட்டி அனைவருக்கும் நன்றி கூறி அடுத்ததா உங்களுக்கு நடிகர் உசிலமணி தெரியும், நல்லா குண்டா இருப்பாரு. அவர் என்ன பண்றாருன்னா, நம்ம இவ்வளவு வெயிட்டா இருக்குமே, வெயிட்ட செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி இந்த வெயிட்டர் மிஷின்ல ₹1 காயின் போட்டு அவரோட வெயிட்ட செக் பண்ண போறாரு. அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத நடிகர் உசிலமணி அவர்கள் சொல்லியிருந்தார். எப்படி சொல்லியிருப்பார் இதோ. அது என்னோட வெயிட்ட பாக்கிறதுக்காக அங்க வைத்த மெஷின் மேலே நான் சின்ன ஏறி நின்னேன். அங்க முழு சுத்திட்டு வந்தது. ₹1 கையில போட்டா ஒரு சிட்டு வந்தது. எடுத்து படிச்சா அரிசி மூட்டை, பருப்பு மூட்டை, சிமெண்ட் மூட்டை, இதெல்லாம் கையில வச்சுட்டு நிற்க கூடாது, நீங்க மட்டும் தனியா மெஷின் மேலே நில்லுங்கன்னு போட்டு இருந்தது. நான் சுற்றியும் முற்றியும் பார்த்தேன், ஒன்றையும் காணும். மறுபடியும் அந்த வெயிட்டர் மெஷின் மேலே நான் ஜிங்கின்னு ஏறி நின்னேன். அங்க முழு சுத்திட்டு வந்தது. ₹1 கையில போட்டா ஒரு சிட்டு வந்தது. எடுத்து படிச்சா கூட்டமா யாரும் நிக்காதீங்க, நீங்க மட்டும் தனியா மெஷின் மேலே நில்லுங்கன்னு போட்டு நின்றது. என்னால வம்பா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் அந்த வெயிட்டர் மெஷின் மேலே நான் ஜிங்கின்னு ஏறி நின்னேன். அங்க முழு சுத்திட்டு வந்தது. ₹1 கையில போட்டா ஒரு சிட்டு வந்தது. எடுத்து படிச்சா உங்களுக்கு வெயிட் போடுற மெஷின் இது கிடையாது, பக்கத்துல லாரி பஸ் காரெல்லாம் வைத்து போட்டு பார்ப்பாங்களே வே பிரிட்ஜ், அதுல போய் வைத்து பாருங்கன்னு சொல்லிச்சு. வருத்தமா நைனா பெரிய கைத்தடல் கோவை ஜெகன் அவர்களுக்காக. இப்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தமிழ்நாட்டுல வரலாற்று சிறப்பு மிகுந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தது. இந்த பொண்ணு குழந்தையா இருந்தது, அப்புறம் வயசு பொண்ணாச்சு, அப்புறம் திருமணம் பண்ணிக்கிச்சு, அப்புறம் பாட்டியாச்சு, இப்ப பேத்தியே இருக்கு. இப்பதான் இந்த நிகழ்ச்சியை கொஞ்ச நாள் நிறுத்தி வச்சிருக்காங்க.
பெப்சி உங்கள் சாய்ஸ் அப்படின்னு ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சி. அதற்கு ஒரு 14 ஆண்டு காலமா போராட்டம் பண்ணிலாம் சில பேர் பேசியிருக்கான். அந்த அளவுக்கு ஒரு நிகழ்ச்சி. இப்ப பெப்சி உமாவோட அன்பு தங்கச்சி ஜிப்சி ரமா இங்க வந்திருக்காங்க. அவங்களுக்காக இந்த நிகழ்ச்சி. இப்ப நம்மளுக்காக ஒவ்வொரு வாரமும் பாக்குறேன் பெப்சி உங்கள் சைஸோடு இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களோட பேசுறதுல சந்தோஷமாவும் மகிழ்ச்சியாவும் ஆனந்தமா இருக்கிறீர்களே. பலரோட எண்ணங்கள், பலரோட சிந்தனைகள், பலரோட கருத்துக்கள் இப்படி எல்லாமே ஒரே மாதிரி அமைறது ரொம்ப கஷ்டங்க. எப்படி ஒரு பாடலை பல பேர் விரும்பி கேட்கறது ஆச்சரியமான விஷயம் தான். இப்ப நம்ம பார்க்க போற அந்த முதல் நபர் யாருன்னு பார்க்கலாமா? ஹலோ பெப்சி உங்கள் சாய்ஸ். ஹலோ சொல்லுங்க. ஹலோ பெப்சி உமாவா? சொல்லுங்க. ஹலோ உண்மையா பெப்சி உமாவா? சொல்லுங்க. ஐயோ மேடம் என்ன நம்பவே முடியல மேடம். சொல்லுங்க. நான் தான் பெப்சி உமா. சொல்லுங்க மேடம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேரு வந்து கொக்கோ கோலா மேடம். கொக்கோ கோலா? ஓகே. எந்த ஸ்பாட்ல இருந்து பேசுறீங்க? நான் கோல்டு ஸ்பாட்ல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுதா மேடம்? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுதா? ஒரே ஒரு முறை ஆயிருக்கு மேடம். ஓகே, ரொம்ப சந்தோஷம். உங்க மனைவி பேர் என்ன சார்? என் மனைவி பேர் சித்ரா. ஓகே. எத்தனை குழந்தைங்க? மேடம் வச்சுருக்க லைன்ல இருங்க. ஓகே. இங்க வாடி நீ வர டைம். எத்தனை குழந்தைங்க நமக்கு பிறந்தது? மேடம் ரெண்டு குழந்தைங்க மேடம். ஓகே, 2 குழந்தைங்க. ரொம்ப சந்தோஷம். குழந்தைகளுக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க? சின்ன பையன் பேரு ஃபேண்டா, பெரிய பையன் பேரு மிராண்டா மேடம். என்ன சார் வெறும் கூல் ட்ரிங்க்ஸ் பேரா சொல்றீங்க? எங்க குடும்பமே கலக்கல் குடும்பம் மேடம். சாப்பிடுறதுல எப்படி? டாஸ்மாக்ல நீராகாரம் மேடம். ஓகே, உங்களுக்கு பிடித்த பாடல் என்னன்னு சொல்லுங்க, போடுறோம். இதாண்டா போடுங்க மேடம். ஓகே, தொடர்ந்து நிகழ்ச்சி தேங்க்யூ மேடம். ஹலோ பெப்சி உங்கள் சாய்ஸ். ஹலோ சொல்லுங்க. ஹலோ அது சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க. பெப்சி உமா. சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க சார். என் பேர் வந்து தமிழ் குடிமகன். தமிழ் குடிமகன்? ஆமா. தமிழ் குடிமகன் எங்க இருந்து பேசுறீங்க? நான் வந்து துபாயில இருக்கிற பார்ல இருந்து பேசினிருக்கேன். பார்ல இருந்து பேசுறீங்களா? ஆமா. அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்ல என்ன பம்பா அடிப்பான் தண்ணி வச்சுருங்க. அப்புறம் இதுக்கு போன் பண்ணீங்க? இப்ப பெப்சி தீந்து போச்சு. ஓகே. 1-2 பாட்டில் பெப்சி அனுப்பி. ஐயோ, பெப்சி எல்லாம் அனுப்பி வைக்க முடியாது சார். உங்களுக்கு என்ன அப்படியே பெப்சி உங்கள் சாய்ஸ் பேர் வச்ச. ஓகே, தெரியாம போட்டோம். ஓகே, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க, போடுறோம். எனக்கு வந்து குடிமகனே நல்லா குடிமகனே அந்த பாட்டு போடுறியா? ஓகே, கண்டிப்பா நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. சொல்லுங்க. பாட்டை ஃபுல்லா போடு. ஓகே. see you. ஓகே. ஹலோ ஹலோ பெப்சி உங்கள் சாய்ஸ். மேடம் வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. நான் தான் ஈரோட்ல இருந்து பத்மா பேசுறேன் மேடம். ஈரோட்ல இருந்து பத்மா? ஆமா மேடம். பத்மா எப்படி இருக்கீங்க? மேடம் ஒரு நிமிஷம் இருங்க மேடம். பத்மா எப்படி இருக்கீங்க? மேடம் இருங்க மேடம், பேன் கடிக்குது மேடம். மேடம் சொல்லுங்க மேடம். பத்மா எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன். அப்படியே தான் இருக்கேன் மேடம். ஓகே, ரொம்ப தமாஷா பேசுறீங்க பத்மா. நீங்க சொல்லுங்க மேடம். எனக்கு ஒரு சந்தேகம் மேடம். நீங்க வந்து ஒவ்வொரு ப்ரோகிராம்லயும் புதுசு புதுசா சேலை கட்டுறீங்களா மேடம்? ஆமா. பக்கத்து வீட்டுல திருடுவீங்களா? ஐயோ, அப்படிலாம் கிடையாது. இல்ல, நான் கூட புதுசு புதுசா கட் பண்ண பக்கத்து வீட்டு கொடியில காயும் போது உருவிட்டு வந்துருக்கீங்களோ நினைச்சேன் மேடம். ஐயோ, அதெல்லாம் உங்க தப்பு கணக்கு. நாங்க சொந்த சம்பாதிச்சிட்டு இருக்கிறது. அப்படியா மேடம்? ஓகே, உங்க பொழுதுபோக்குல என்னன்னு சொல்லுங்க. எனக்கு வந்து 2 குழந்தைங்க மேடம். ஓகே. அவங்க 2 பேர் கை நிறைய கல்லு கொடுத்து மேடம் போறவங்க மண்டையெல்லாம் உடைக்க சொல்லுவேன் மேடம். ஓகே. நீங்க கூட ஒரு வாரம் எங்க தெரு பக்கம் வாங்க மேடம். ரொம்ப சந்தோஷம். நீங்க ஹவுஸ் வைஃபா மேடம்? நீங்க ஹவுஸ் வைஃபா? இல்ல மேடம், நான் லாட்ஜ் வைஃப். என்ன சொல்றீங்க? இல்ல மேடம், என் கணவர் லாட்ஜ் கட்டி கொடுத்திருக்காரு. நான் தான் மேடம் அதை மெயின்டைன் பண்றேன். ஓகே, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்னு சொல்லுங்க, போடுறோம். நேத்து ராத்திரி அம்மா, இன்னைக்கு ராத்திரி சும்மா அந்த பாட்டு போடுங்க மேடம். ஓகே, தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க. என்ன நேயர்களே, நிகழ்ச்சி எப்படி இருந்தது? see you, bye bye. ஏன் வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சி நாங்க வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி விமர்சனம் பண்ணி ஒரு நிகழ்ச்சியெல்லாம் பண்றோம் அப்படின்னா, எவ்வளவோ முக்கியமான வேலைகள்லாம் இருக்கு. அதை விட்டுவிட்டு ஒரு ஆள் வந்து 12 வருஷமா ட்ரை பண்றேங்கிறான். மேடம் 12 வருஷமா ட்ரை பண்றேன் மேடம் அப்படிங்கிறான். அந்த மாதிரி பதறி போய் எதுக்கு அப்படிங்கிறது பேசுறதுக்கு தான் அப்படிங்கிறான். என்ன அநியாயம் வந்து இந்த அதனால